ஹலோ, இன்னைக்கு நாங்க டிமார்ட் போறோம். டிமார்ட் போயிட்டு என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கணும்னா முடிவு பண்ணி வாங்கிட்டு வரலாம். சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா உங்களை என்ஜாய் பண்றதுக்காக தான் நாங்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க வீட்டு பக்கத்துலயே டிமார்ட் இருக்கு. ஆனா நாங்க ஒன் டைம் கூட டிமார்ட்ல போய் ஷாப்பிங் பண்ணதில்ல. ஏன் அப்படின்னா டிமார்ட் வந்து ஒரு ட்ராப் மாதிரி. நம்ம 4 பொருள் தான் வாங்கணும்னு நெனச்சிருப்போம். அங்க போனா 10 பொருள் வாங்கிடுவோம். அதனாலேயே நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாரி திங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு என்ன தேவையோ நான் வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்ல தான் போய் எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த டைம்ல வந்து எப்படிதான் இருக்கு? கொஞ்சம் கிச்சன் எசென்ஷியல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். 3 விஷயம் நான் வந்து சொல்லுவேன். நீங்க டிமார்ட் போறீங்க அப்படின்னா, 1 வந்து கேரி யுவர் ஓன் பேக். உங்களுடைய பேக் நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. வீட்லயே லிஸ்ட் போட்டுருங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் வாங்கிக்கோங்க. மத்தது வந்து உங்களுக்கு உண்மையாவே தேவைன்னா மட்டும் வாங்குங்க. ஸோ நீடுக்கும், வாண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீட் இருந்தா வாங்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் போங்க. ஒரு பாதி ஷாப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெர்சன் போய் கியூல நின்னுடுங்க. இன்னொரு பெர்சன் வந்து ஷாப்பிங் முடிச்சிடட்டும். ஏன்னா கியூ வந்து அவ்ளோ பெருசு இருக்கு. நாங்க வாங்குன ஐட்டம் கம்மி தான். பட் கியூல நின்னது மட்டும் 1 ஹவர் நின்னோம். ஸோ 2 பேர் போனீங்கன்னா, ஒரு பெர்சன வந்து நீங்க கியூல நிக்க வச்சுட்டு, இன்னொரு பெர்சன் வந்து ஆல்டர்னேட்டிவா ஷாப்பிங் திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்க ட்ராலில ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டிப்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க ஷாப்பிங்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லும் வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து இந்த மாதிரி க்ளோதிங்ஸ், அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில், ஹேண்ட் பேக், ஸ்லிப்பர்ஸ் அந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்போ லேடீஸ் டீ ஷர்ட் வந்து 999க்கே குடுக்குறாங்க. அதே மாரி மென்ஸ் டீ ஷர்ட்டும் 999க்கு இருந்தது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் வந்து லேடீஸ்க்கு 149. ஸோ இன்னும் 2 விஷயம் வந்து எனக்கு ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் போனவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொன்னது என்னன்னா, வீக் எண்டுல வந்து போகவே கூடாது. ஏன்னா அவ்ளோ கிரவுட் இருக்கும். 1 டே ஆனாலும் வந்து கிரவுட் ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ வீக் டேஸ்லயே போங்க. வீக் எண்ட்ல போகாதீங்கன்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்டார்ட்டிங் ஆஃப் த மந்த்ல போகாதீங்க. சேலரி கிரெடிட் ஆனோனே பர்ச்சேஸ்க்கு நெறைய பேர் வருவாங்க. ஸோ இன் பிட்வீன்ல ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா, நெறையா வந்து நீங்க சீக்கிரமாவே வந்து பில்லிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. நான் வந்து ஒரு வீக் டேஸ்ல தான் போயிருந்தேன். இது ஆக்சுவலி மண்டே போயிருந்தோம். ஆனா மந்த் ஸ்டார்ட்டிங்ல போயிருந்தோம். ஸோ க்ரவுட் நெறையாவே இருந்தது. 1 ஹவர் ஆச்சு எங்களுக்கு பில்லிங் முடிக்கிறதுக்கு மட்டும். அந்த பில்லிங் முடிக்கும்போதே வந்து என்னடா இது! அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாமான்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்துரும். அதனால தான் சொல்றேன். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாவே நீங்க வந்து உங்களுடைய ஷாப்பிங் முடிச்சிடலாம். டிமார்ட்ல வந்து எல்லாமே ஆஃபர்ல தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நீங்க ஆஃபர்ல வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட்டாவது கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் குடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லா வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ். இந்த ஹேண்ட்பேக் வந்து உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டிலாம் சூப்பரா இருந்தது. அ நீங்க வந்து இதெல்லாம் வந்து அண்டர் 500 தான் இருந்தது. இதுல ஒரு ஹேண்ட்பேக் நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நாங்க வாங்குன திங்ஸ்லாம் வந்து வீடியோவோட எண்டுல வரும். ஸோ ஹேண்ட் பேக்ஸ், வாலெட், பர்ஸ், ஈவன் ஸ்கூல் பேக்ஸ் கூட அங்க வந்து கலெக்ஷன்ஸ் நெறையா இருந்தது. இந்த ப்ளூ கலர் பேக் ரொம்ப அழகா இருந்தது. ஆல்சோ இந்த பிளாக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பட் நாங்க வந்து இவ்ளோ பெருசு நாங்க வாங்கல. குட்டியா தான் வாங்கியிருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க ரெகுலரா டிமார்ட் போறீங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஐடியாஸ்லாம் வந்து ஃபாலோ பண்றீங்க? என்ன மாரிலாம் நீங்க பிளான் பண்ணி போவீங்க? அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம். நாங்களும் வந்து நெக்ஸ்ட்ல நாங்க ஃபாலோ பண்ணிப்போம். ஸ்கூல் பேக் எல்லாமே வந்து 599, 699லயே சூப்பர் குவாலிட்டியோட இருந்தது. இந்த ட்ராவல் பேக்லாம் பாருங்க. நான் உங்களுக்கு பிரைஸோடயே காட்டுறேன். ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு 65%, 77%, 58%, 50%.
சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 299 399 அந்த ரேஞ்ச்லேயே வந்து உங்களுக்கு நல்ல சைஸில் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்தது. எனக்கு ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. பெருசா வாவ்ன்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. எல்லாமே வந்து ஓல்டு மாடல் தான் இருந்தது. ஷூஸும் பார்த்தீங்கன்னா, நார்மல் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஒரு ஆவரேஜா இருந்தது. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிலோ 500 இருந்தது. அண்ட் இந்த ஹேண்ட்பேக் தான் நாங்க பர்ச்சேஸ் பண்ண ஹேண்ட்பேக். இது வந்து 499 வந்தது. பெட்ஷீட் எல்லாமே வந்து ஃபுல் காட்டன்லயே நல்லா இருந்தது. இந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா 499 தான். இது வந்து ஒரு வெல்வெட் டைப்ல வந்து வெல்வெட் பெட்ஷீட் தான். ஸோ இதுலயே கலர்ஸ் நிறையா இருந்தது. ப்ரவுன், கிரே, பேபி பிங்க் எல்லாமே இருந்தது. காஃபி கப் பார்த்தீங்கன்னா, எனக்கு காஃபி கப் வாங்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஏன்னா என்கிட்ட இருந்ததெல்லாம் உடஞ்சிடுச்சு. ஆல்சோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நீங்க கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு வந்து மசாலா பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரிலாம் நீங்க தனித்தனியா கொட்டி வச்சுக்கிறதுக்கு அது கிளாஸ்ல இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு குட் ப்ரைஸ்ல இருந்தது. தென் செராமிக் பிளேட்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதுலயே வந்து நல்ல ஒரு மாடர்ன் டைப்பும் இருந்தது, நார்மலான டைப்பும் இருந்தது. அண்ட் தென் கொஞ்சம் இந்த பக்கெட்ஸ், மக் இதெல்லாம் இருந்தது. இந்த ஃப்ளோர் வாஷிங் அந்த மாதிரி காலாவோடது இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்பென்சர்ஸ்லாம் இருந்தது. நாங்க நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். கிராசரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கலான்னு. பெருசா எங்களுக்கு எந்த பிளானும் இல்ல. ஆ ஸோ நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு 2, 3 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் தான். ஸோ மாய்ஸ்சரைசர் அண்ட் டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் பை ஒன் கெட் ஒன்ல இருந்தது. இன் எவ்ரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ₹3, ₹5 அந்த மாரி சேவ் பண்ற மாரி தான் இருந்தது பிரைசிங் டேக்லாம். இந்த மாரி லூஸ்ல கூட நமக்கு வாங்கிக்கலாம். பட் நம்ம ப்ராப்பரா ஸ்டோர் பண்ண வைக்கிறதுல தான் இருக்கு. அரிசி, பருப்பு எல்லாமே. ஸோ நாங்க எங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பில்லிங் முடிச்சுட்டு. பில்லிங்ல தான் கொஞ்சம் ரொம்ப இதுவா இருந்தது. என்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். டிமார்ட் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம என்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஷார்ட்டா பார்த்துடலாம். யூசுவலா வாங்குற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருந்தனால கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இப்ப நான் காட்டல. ஏன்னா நம்ம எல்லார் வீட்லயும் வாங்குறது தானே. ஸோ அதெல்லாம் காமிச்சு உங்களுக்கு போரிங்கா இருக்கும் அப்படின்றதுக்காக. சில திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட காட்டலான்னு. ஒரு கியூட்டான ஒரு ஜக் வாங்குனேன். இது வந்து செராமிக்ல இருக்கு. ₹75. இது பார்த்தோனே இந்த ஒரு ப்ளூ கலர் கப்ல பார்த்தோனே எனக்கு மில்க் டின் மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்காக வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுலயே கொஞ்சம் பெருசும் இருந்தது. பட் ப்ளூ கலர் கிடைக்கல. இந்த பீச் கலர் கிடைச்சது. இது வந்து ₹140. நான் கொஞ்சம் அதிகமா தான் குடிப்பேன். அதாவதுனா, அதனால இந்த பாட்ரிட்ஜ் கஞ்சிலாம் குடிப்பேன் நானு. அப்போ வந்து எனக்கு இந்த சைஸ் கரெக்ட்டா இருக்கும். காஃபி அந்த மாதிரி குடிக்கணும்னா இந்த சைஸ் கரெக்ட்டா இருக்கும். அதனால வாங்குனேன். ஆனா இது எத்தன நாளைக்கு எங்க வீட்ல உடையாம இருக்கும் அப்டின்றது தெரியல. இது ₹75க்கு இது வொர்த் தான். இது வந்து என்னுடைய டாட்டர் வாங்கியிருக்காங்க ஒரு பாட்டில். இந்த பாட்டிலுக்காக எங்க வீட்ல 1 மாசமா வந்து சண்டை போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு இந்த சண்டைய முடிச்சு விட்டுடலான்றதுக்காக இந்த பாட்டில் வாங்கி குடுத்துட்டேன். இது வந்து ஹாட் அண்ட் கோல்ட வந்து அந்த டெம்பரேச்சர் ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்குனாங்க. இட் கேம் அரவுண்ட் 650 ஐ திங்க் ஸோ. 650. இந்த பாட்டில் வந்து எனக்காக நான் வாங்கிக்கிட்டேன். இந்த ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எங்க வீட்ல பாட்டில் சண்டை நெறையா வரும். நான் எனக்கு எவ்ளோ பாட்டில் வாங்கி வச்சாலுமே அது எனக்கு குடுக்கவே மாட்டாங்க. இதுவுமே நான் எனக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஆனா இது எனக்கு 2 டேஸ் கூட இது என்கிட்ட இருக்காது. எங்கேயாவது யாராவது எடுத்துட்டு போயிருவாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹90. இது 1 லிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கியூட்டான ஹேண்ட் பேக் வாங்கியிருக்கோம்.
இது வந்து அண்டர் 500. இதில் வந்து 5 to 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்லிங் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக ஹேண்ட்பேக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து ஓகே, எனக்கு இப்போதைக்கு இது ஓகே. ஸோ நான் வந்து அண்டர் 500ன்றதுனால நான் இதை வாங்கிக்கிட்டேன். இது ஒரு வெல்வெட் மெட்டீரியலில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. இது வந்து பிளாங்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து சோஃபா கவராக போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். என்னுடைய சோஃபா வந்து ஒரு லைட் க்ரீம் கலர், அதனால ரொம்ப அழுக்காயிட்டே இருக்குது. நான் அப்பவும் ப்ரஷ் வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப ஷோல்டர் பெயின் வரும் அது க்ளீன் பண்ணுறது. 2 to 3 days எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுக்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு வாட்டி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாங்கெட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். பிளாங்கெட் கூட நம்ம ஒரு 2 to 3 days ஒன்ஸ் வாஷிங் மிஷினில் போட்டாலே போதும். இது வந்து 500 rupeesக்கு கிடைச்சதுனால எனக்கு இது பெஸ்ட்டு ப்ராடக்ட் நான் வாங்கினதுலேயே. பட்ஜெட்டில் இருக்குது. இதில் கலர்ஸ் கூட நிறையா இருந்தது. பட் நான் வந்து என்னுடைய சோஃபாக்கு மேட்ச் ஆகணுன்றதுக்காக நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் வந்து உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். until then bye, take care. சோஃபா கவர் போட்டாச்சு. நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கரெக்டாக வந்து என்னோடய சோஃபா கலருக்கு மேட்ச் ஆனதுனால நல்லாவே இருக்குது. என் பையன் நாங்கள் கூட்டிகிட்டு போகல, அதனால் கொஞ்சம் இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாங்க. உட்கார சொன்னது கொஞ்சம் அப்படிதான், கொஞ்சம் பில்டப்லாம் அதிகமாக இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.